நீ சேர்றது சரின்னு உனக்கு படுதா? உலகத்துல யார் மேடம் செய்யறதுக்குறாங்க தப்பு? நான் மொண்டி செய்துட்டேன். ஏன் அம்மாவை எதிரி மாதிரி பாக்குற? இல்ல மேடம், என்ன பார்த்தாவே அடிக்கிற மாதிரியே பாக்குறான் மேடம். என்ன தப்பு பாக்குறதே அப்படித்தான். இது வந்து செக்ஸ்னாக்கா ஒரு நாள்ல வந்து போயிடுவேன் நான். லவ் 3 வருஷம் ஆகுது. அவங்க வயசு என்னப்பா? அவங்களுக்கு 32 வயசு தான் ஆகுது. அது எப்படிமா 12 வயசுலயா குழந்தை பிறக்கும்? உனக்கு எது காதல் எது காமம்னு தெரியாத வயசு. இது 28 ஆகி முடிஞ்சு 29 ஆகுது. அதே பதில் தான் அவங்களும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 4 பேர் கூட்டின்னு போலையான்ட்டு. 4 பேர் என்ன அம்மாவோட வயசுல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போறாங்களா? யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்ல நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பீஜமுடு டான் 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 டான். ரகளைகள் ஆரம்பம். வந்துட்டான் ஒசாமா பிண்டன் வந்துட்டாருல, இனிமே கலக்கல் தான். என்ன பண்றீங்க பாருங்க? நான் வந்து ஃபேப்ரிகேஷன் ஃபிட்டரா ஒர்க் பண்றேன். சரி, படிச்சிட்டு இருந்தீங்க போல இருக்குல்ல? படிச்சிட்டு இருந்து டிஸ்கண்டினியூல பாதி நின்னுட்டேன். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க? என்ன பண்றது? அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்தாங்களோ? அம்மா செல்லன்றதுல அப்பா செல்லம் எனக்கு ரொம்ப. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட பாரம் எல்லாம் நீங்க தான் சுமக்குறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அதாவது நான் வந்து லவ் பண்ணேன். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லயே தெரியும். கல்யாணம் ஆயிட்டு விவாகரத்து ஆயிட்டுது. அப்ப இவனோட கள்ளக்காதலா? அது வந்து ஃபர்ஸ்ட்லயே எனக்கு தெரியும். இருந்தும் வந்து லவ் பண்றது ஒருத்தர் தான் லவ் பண்ண முடியும். அதனால அவங்க லவ் பண்ண நான். அவன் இன்னும் திருந்தல மாமா. லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல. காதலிச்சிங்க அவங்கள? ஆமா. இது காதல் தானா? காதல் தான். எப்படி தெரியும்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இது வந்து செக்ஸ்னாக்கா ஒரு நாள்ல வந்து போயிடுவேன் நான். லவ் 3 வருஷம் ஆகுது. அவங்க வயசு என்னப்பா? அவங்களுக்கு 32 இருக்கும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. உங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்கு போல இருக்கேன். இருக்கிறாங்க. பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சு. இப்படி அவங்களுக்கு 32 வயசு. பொண்ணுக்கு 20 வயசுல ஆயிருக்காதுங்க. அவங்களே சொன்னாங்களே. ஐயோ ஐயோ. இருங்கம்மா, நீங்களே கேளுங்கம்மா. அவங்களே சொன்னாங்களே பொண்ணுக்கு 20 வயசுன்னு. அவங்களுக்கு 32 வயசு தான் ஆகுது. அது எப்படிமா 12 வயசுலயா குழந்தை பிறக்கும்? எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுங்க. அவங்க பொண்ணுக்கு 20 வயசாச்சு. அவங்க பேரம் பேத்தி பார்த்தாச்சு. சூப்பர். எப்படி பண்ணி காதல் சொல்லலாம்? ஒரு 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 அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய பொம்பளை கூட நீங்க தொடர்பு வச்சிருக்கீங்க. அது எப்படிப்பா சரி வரும்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? உனக்கு எது காதல் எது காமம்னு தெரியாத வயசு. இது 28 ஆகி முடிஞ்சு 29 ஆகுது. நினைச்ச இருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ, உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஏன் அம்மாவை எதிரி மாதிரி பாக்குற? இல்ல மேடம், என்ன பார்த்தாவே அடிக்கிற மாதிரியே பாக்குறான் மேடம். என்ன தப்பு பாக்குறதே அப்படித்தான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இந்த மாதிரி ஒரு அம்மாவை நீ அம்மா ஸ்தானத்துல தான் பாக்கணும். அது எப்படி தப்பான எண்ணம் வரும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. உங்களை விட 15-20 வயசு மூத்ததா இருக்கிறது ஒரு ஒரு பொண்ணு எப்படி அவங்க ஏத்துப்பாங்க மருமகளா? சொல்லுங்க, நியாயமா நீங்க கேக்குறது? ஆமா ஆமா, கொண்டா 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 கொண்டா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு அறுத்துப்பட்டவ சின்ன வயசுல அறுத்துப்பட்டவ கூட மறுவாழ்வு கொடுத்து வீட்டு கட்டலாம். அது நான் ஏத்துக்கிறேன் மேடம். உங்களை ஏத்துக்கிற தகுதி இருக்குதா எனக்கு? சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன தடுமாறல்கள் வாழ்க்கையில இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு வேண்டவே வேண்டாங்க, நான் போயிடுறேன், பையன் தான் என்ன விட மாட்டேங்கிறான்னு சொல்றான். சான்ஸ் இல்ல. மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏன் அவங்க தான் உங்களை விடுறது இல்லையா? சான்ஸ் இல்ல. அவங்க சொல்றாங்க சான்ஸ் இல்ல. நான் நம்பவே மாட்டேன். ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் உண்மை வந்து எங்க இருக்குன்ட்டு. நீ சேர்றது சரின்னு உனக்கு படுதா? உலகத்துல யார் மேடம் செய்யறதுக்குறாங்க தப்பு? நான் மொண்டி செய்துட்டேன். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நீங்க என்ன சொன்னீங்க? நான் விட்டு கொடுத்துறேன்னு சொன்னேன். அவன் பிள்ளை அவங்க கிட்ட விட்டு கொடுத்துறேன். சரி, அது இருக்கட்டும். அந்த பையன் தான் துரத்துறான்னு சொன்னீங்களா இல்லையா? ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னமோ தெய்வீக காதல் அப்படி இப்படி சொன்னப்பா. இதுதான் அவங்க தெய்வீக காதல். பேச்சாடா பேசுன,
கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. விட்டு போனா சந்தோஷமா சொல்லு. அவன் கேட்ட கேள்வி பதில் சொன்னல, இப்ப நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. என்னால விட்டு போகதான் முடியல. ஓ அப்படியா விஷயம். என் பிள்ளைய விட்டு கொடுத்துருன்றாங்கல்ல, விடு என் பிள்ளைய அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு? வேற என்ன பண்ண முடியும்? விட்டுதான் கொடுக்க முடியும். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. ஏதோ சொன்னியே பூனோ ஏதோ சொன்னியே, காதல் பூ மாதிரின்னு. ஆமா. என்னது? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? காதல் வந்து ரோஜா மாதிரி ஒரு முறை தான் யூஸ் ஆகும், மறுமுறை யூஸ் ஆகாது. அதான் சொன்னேன். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இதெல்லாம் இப்படி அழகா தெரியும். 10 வருஷம் 20 வருஷம் ஒன்னா வாழ்ந்தவங்களே இப்படி தூக்கி போட்டுட்டு போறாங்க. 2 நிமிஷம் தான் அவங்கள்ட்ட பேசினேன், என்ன காட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். உனக்கு அவங்க மேல இருக்கிறது காதலாவே இருக்கட்டும், நான் அவங்களுக்கு உன் மேல இருக்கிறது காதல் இல்ல. காதலா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இல்லைங்க மேடம், எனக்கு இருக்கு. நான் பயந்து தான் இந்த மாதிரி சொன்னேன் உங்ககிட்ட. காதல்னா பயப்படக்கூடாது. அது எப்படி பயம் வரும்? ஏன்னா நீங்க வயசுல பரிங்களாகிறீங்கன்னு சொல்லி நீ தான் அது விட்டு. உண்மைதானே? ஆமாங்க, நான் வயசுல பெரியவா, ஆனா நான் காதலிக்கிறேன் சொல்லி இருக்கணும். நீங்க சொல்லியே. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி. உனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கல்யாணம் பண்ணா உடனே தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்கு. மியூசிக். வாழ்க்கை இதெல்லாம் சகஜம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் மேடம். ஃப்ரெண்ட் வந்து மனைவி ஆகலாம், மனைவி வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியாது. எங்க இந்த டயலாக் எல்லாம் சொல்ற நீ? ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கு. உனக்கு விளையாட்டுத்தனம் கூட இன்னும் போல. சீரியஸ்னஸே இல்ல உனக்கு. அம்மா நல்ல புத்தி சொல்லி அனுப்புமான. லெட்ஸ் பிரேக் அப். புரியல என்னன்னு பிரிஞ்சிடலான்னு சொல்றேன். உங்க அம்மா எப்படி தெரியுமா கேக்குறாங்க? என்ன கேட்டாங்க? கரும்பு பேத்துல உனக்கு என்னடின்னு கேக்குறாங்க. இவருக்கு இதான் வேலை. அந்த தாய் அப்படிதான் பேசுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? உன்னை விட 15 வயசு 20 வயசு பெரிய பொம்பளை கூட போய் வாழ்ந்துக்கோ சொல்லுவாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத. கடந்த 3 வருஷமா தானே இவரோட இருக்க. அதுக்கு இடையில 7 வருஷம் இருக்கே. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? பாலிங் ஓட்டல இன்னொருத்தர் கூட ஆட்டோ ஓட்டுற கூட இருந்தாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அங்க சொல்லிட்டாங்க மேடம் அங்கெல்லாம் வந்து அவங்களோட கதையை. யாருமா அது? யாருன்னே தெரியலங்க மேடம், இவங்களே தான் சொல்றாங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா, அவ்வளவு நடிக்கிறாங்க. நீ சொல்லுமா. இன்னும் நிறைய இதெல்லாம் சொன்னாக்கா இவனுக்கு கோவம் வருது மேடம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. கோவமே பல்லேப்பா. கோவம் வருது, ஆனா என்ன அடிக்கிறதுக்கு கூட வரான். இரும்பு எடுத்து அடிக்கிறதுக்கு வந்தான். என்ன இரும்பு எடுத்து அடிச்சு போட்டு இவ்வளோ கூட போறதுக்கு தான். என்ன கொடுமை சரவணனது. அங்க ஊர்ல போய் விசாரிங்க சொல்லுவாங்க மேடம். அவங்க அப்பா அம்மா நம்பர் கூட, போன் நம்பர் கூட. போன் நம்பர் இல்ல. நீங்க ஏன் சொல்றீங்க? உங்கள்ட்ட கேட்கலையா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எங்க மாமியார் வீடு எனக்கு தெரியாதா? ஆமா. சிரிக்கிறீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவ எப்படி இருந்தா, என்ன பண்ணினா, அவ பூர்வீகம் என்ன, அது கூட தெரியாம எப்படி அவளோட இருக்க? பூர்வீகம் மொத்தம் எனக்கு தெரியும். வர்ற மாதிரி மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ சேர்ந்த சரின்னு உனக்கு படுதா? உலகத்துல யார் மேடம் செய்துக்கிறாங்க தப்பு? நான் மொண்டி செய்துட்டேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அதே பதில் தான் அவங்களும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 4 பேர் கூட்டின்னு போலையான்ட்டு. 4 பேர் என்ன அம்மாவோட வயசுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போறாங்களா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். 45 வயசுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போறாங்களா? தாய் வயசுல இருக்கிறவங்கள? அதான் உங்க சமூகமா? 32 வயசுன பச்சை போய் பேசுறாங்க அவங்க. எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 13 14 வயசுல இருக்கு. கணக்கெல்லாம் கரெக்டா போட்டு சமாளிக்கிறீங்க. கணக்கு போட்டாதான் வாழ முடியும். வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. ஓவர் ஸ்மார்ட்டா பேசாதீங்க. நான் ஓவர் ஸ்மார்ட்டா பேசுறேன். எப்பவுமே வந்து பேசுற மாதிரி தான் நான் பேசுறேன். திமிர் பிடிச்சவன், தலகண்ணம் பிடிச்சவன். இப்ப கூட பாரு அப்படி பேசுறான் பாரு, மயிராண்டின்னு தான் சொல்லுவான். ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. என்னடா பண்ணுவேன்? சமூகத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு எடுத்துக்காட்டு நான் வாழ்த்துக்கு சான்ஸ் இல்ல. சமூகத்துக்கு எடுத்துக்காட்டா வாங்கம்மா. அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு